இங்க சேரன் ஒரு பக்கம் இந்த முடிவு எடுத்ததை நினைச்சு நடேசன் ரொம்பவே கவலைப்படுறாரு. அவர் அது மட்டும் இல்லாம சேரன் மேல ரொம்ப கோபத்தோட, டேய் என்னடா அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வயசாயிருச்சுன்னு நீ 2வது கல்யாணம் பண்ணிக்க போற, இப்படிலாம் நீ பண்ணணும் அவசியம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அவரும் எடுத்து சொல்ல பாக்குறாரு. ஆனா சேரனுக்கு அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா அவர் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன், அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடய இருக்காரு. அந்த முடிவை வெளிப்படுத்துற மாதிரி, அப்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கப்பா, நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என் தம்பிங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், தயவு செஞ்சு இதை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவரோட முடிவை இங்க ஓப்பனாவே சொல்லிடுறாரு. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இங்க நடேசனுக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுது. அவரும் எதுவும் பேசாம அமைதியா போயிடுறாரு. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற நிலாவும் சோழனை கூப்பிட்டு, எங்க நீங்க வேணா அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, அவர் எடுத்திருக்க முடிவு நல்ல விஷயம் தான், பட் ஆனாலும் இவருக்கும் இது செகண்ட் மேரேஜா இருந்தா பிரச்சனை கிடையாது, ஆனா இவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், இவர் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும், அதுவும் இல்லாம அவரு உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்பனா இதை தடுக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. அதனால இங்க சோழன் ஒரு பக்கம் டைரக்டா பாண்டியையும் கூட்டிக்கிட்டு இங்க சேரன்ட்ட போய் பேச போறாங்க. ஆனா சேரனும் இவங்க என்ன பேச வருவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு, இங்க பாருங்க நீங்க தயவு செஞ்சு இந்த கல்யாண விஷயத்தை என்ன பின்வாங்க சொல்லாதீங்க, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதே நேரத்தில் அந்த பொண்ணு என்னை விட 3 வயசு ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த பொண்ணு என்னை நல்லாவே அட்டாச் பண்ணி புரிஞ்சுக்கிச்சு, அதனால இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, அவங்க சொன்ன மாதிரி நம்ம நிச்சயத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை சோழனை பார்க்க சொல்றாங்க. அப்ப சோழனுக்கும் புரிஞ்சிருது அண்ணன் ரொம்ப கிளியர் கட்டா இருக்காரு, இந்த விஷயத்துல அவரை நம்ம மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் நிச்சயத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்றாரு. யாருக்கும் இங்க மனசு இல்லைனாலும் இங்க சேரனுக்காகவே இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் அந்த நிச்சயத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம காலையில 10 மணிக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ இங்க நடேசன் மட்டும் புறப்படாம இருக்காரு. அப்போ இதை கவனிச்ச நிலாவும், நீங்க வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நடேசனும், நான் அங்கே வந்து என்ன பண்ண போறேன், சொல்லப்போனா எனக்கு அந்த பொண்ணையும் பிடிக்கல, அதுவும் இல்லாம என் பையன் இப்படி பண்ணிட்டு இருக்க விஷயங்களும் எனக்கு சுத்தமா பிடிக்கல, சொல்லப்போனா இப்படி டிவோர்ஸ் ஆன பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணணுங்கிறது அவனோட தலைவிதியே கிடையாது, இவன் ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்றான், நான் இப்போ அங்கே வந்தேன்னா அமைதியா இருக்க மாட்டேன், ஏதோ ஒன்று பேசி விட்டுருவங்கிறதுக்காக தான் நான் அங்கே வராம ரெடியாகாம உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நிலாவும் இங்க நடேசனுக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க, இங்க பாருங்க இது அவரோட வாழ்க்கை, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை அவரை செய்ய விடுங்க, அவர் இப்போ ஒன்றும் தியாகம் பண்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, சொல்லப்போனால் அவருக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பம் இருக்கிறதுனால தான் ஒருவேளை அவர் போய் அந்த பொண்ணுக்கிட்ட டேரெக்டாக பேசியிருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மக்கிட்டையும் இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல, ஏன்னா நாங்களும் இதை பற்றி யோசிச்சு பார்த்தோம், நேற்று ஃபுல்லாக அண்ணன்கிட்டையும் பேசணும், பட் ஆனால் அவர் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு விஷயத்தில் நீங்கள் எதுவும் பேசாதீங்க, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதே நேரத்தில் அந்த பொண்ணும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி எங்ககிட்ட டீட்டெயிலாக சொன்னாங்க, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சேர அண்ணன் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தணும், ப்ளீஸ் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. நிலாவோட பேச்சு கேட்டு நடேசனும் வேறு வழி இல்லாமல் அவரும் போய் உள்ள ரெடி ஆகி இந்த பக்கம் கிளம்பி வராரு. அதுக்கப்புறம் எங்க மொத்த குடும்பமும் எங்க சோழனோட கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே சோழன் இந்த மாதிரி தன்னோட கார்ல இப்படி கல்யாண கும்பல் நிச்சய கும்பல் இப்படிலாம் ஏத்திட்டு போறப்போ ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ தான் அண்ணனுக்கே இப்போ பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், அதுவும் குறிப்பா நிச்சயம் பண்ண போயிட்டு இருக்கோம், ஆனா இந்த மாதிரி இதுல சந்தோஷமே இல்லாம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலிங்கோடையே வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ள கரெக்டா அவங்க கதவை திறந்துட்டு, என்ன இது இவங்க வந்திருக்காங்க, இவங்க இங்கே வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டு ஆளுங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இந்த பக்கம் நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே சேரணும் எல்லாரும் போல ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காரு. நடேசன் ஃபேமிலி எல்லாருமே இந்த நிச்சயம் நடக்க போகுது, கூடிய சீக்கிரத்தில் நம்ம பையனுக்கு கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ பொண்ணும் இங்கே தயாராகாமல் சுடிதாரை போட்டுட்டு வந்து நிற்குது. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, என்ன இது அந்த பொண்ணு ரெடி ஆகாமல் இப்படி வந்து நிற்குது, இதுதான் நீங்க பொண்ணை கூட்டிட்டு வர முறையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட அடுத்த செகண்டே பொண்ணோட அப்பாவும், இங்க பாருங்க ஒரு தப்பு நடந்திருக்கு, சொல்லப்போனா இந்த நிச்சயதார்த்தம் வேணான்னு சொல்லி நான் புரோக்கர்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, அவர் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு நடேசன் வீட்டில் இருக்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆக்குறாங்க. அதுலேயும் குறிப்பா இந்த பக்கம் சேரனுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ இதை பார்த்துட்டு நிலாவும், என்னங்க சொல்றீங்க, நீங்க தானே நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிட்டு இந்த தேதிக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னீங்க, உங்க பேச்சு கேட்டு தானங்க நாங்கள் கிளம்பி வந்தோம், இப்போ என்னமோ கல்யாணமே வேணான்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க
இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் அந்த பொண்ணோட அப்பாவும், இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி புரோக்கர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், பட் ஆனால் இப்போ உங்ககிட்டயும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி என் பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என் வீட்டுக்கு வந்து பேசினாரு, பேசி இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம், இனிமேல் நம்ம ஒன்றாவே வாழலாம் அப்படின்ற மாதிரி அவரும் பேசி இந்த பக்கம் என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. என் பொண்ணும் அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட அடுத்த செகண்டு இங்கே சேரனுக்கு நெஞ்சே நொறுங்கிருது. சொல்லப்போனால் இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திருச்சுல, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் நமக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்படி ஏமாத்து வேலையை பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க நடேசனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவரும் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லுவீங்க, நாங்கள் வருவோம், வந்ததுக்கப்புறம் நாங்கள் பழைய மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ போகிறோன்னு உன் பொண்ணு சொல்லும், உடனே நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டு மறுபடியும் எங்களை அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் சேரனுக்கும் எதுவும் பேசாமல் அமைதியாக கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நிலா ஒரு பக்கம் பொண்ணு வீட்டாளுங்களை கண்டமேனுக்கு அவங்கள திட்டிட்டு இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இருக்க வழியில் இங்கே சேரனுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அவரும் ஏண்டா பாண்டி, என்னால் தாண்டா உன் கல்யாணம் ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்குடா, சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணையே நான் பார்த்து கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ இதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சுடா, தயவு செஞ்சு வானதிக்கிட்ட சொல்லி நீங்களாவது முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கங்கடா, எனக்காக காத்திருக்காதீங்கடா, எனக்கு வயசாயிடுச்சுடா, இதுக்கு மேலே எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சேரன் அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ தான் இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரியுது, இந்த மாதிரி வானதி சேரன்ட்ட போய் பேசியிருக்காங்க, அதனால தான் சேரன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பாண்டி இருந்துக்கிட்டு, அண்ணே இங்கே பாருண்ணே, நீ கவலைப்படாத, வானதி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, உனக்கு முன்னாடி பண்ணுறதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு, அதே மாதிரி நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுலாம் எடுக்காத, உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இங்கே இவர் ஒரு பக்கம் சேரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே சந்தாவை காட்டுறாங்க. சொல்லப்போனால் சந்தாவோட கேரக்டரில் புதுசாக ஒருத்தர் மாறி இருக்காரு. அவங்க யாருங்கிறத இங்கே கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வார எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களும் வராங்க. வந்துட்டு ரொம்பவே கேஷுவலாக எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே சேரன் எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பல்லவன் சந்தா கிட்ட, இல்லை அண்ணனோட நிச்சயம் நின்று போச்சு, அந்த பொண்ணுக்கு அண்ணனை பிடிக்கல, பழைய மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சேரனுக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டு சேரன் எவ்வளோ வெக்ஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறதையும் சந்தா தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் சேரன் மேலே பரிதாபப்பட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி நைட்டு இவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் இவங்களே சமைச்சு வச்சுருவாங்க. சேரனுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளையும் கொடுக்கக்கூடாது, அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணுன்ற மாதிரி எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செய்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் சந்தா சேரன் வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக இங்கே சந்தாவோட முறை பையன் ஒரு 4-5 அடியாட்களை கூட்டிக்கிட்டு டைரெக்டாக இங்கே நம்ம சுனிலோட வீட்டுக்கு போகிறாங்க. சுனில் வீட்டுக்கு போயிட்டு சந்தா எங்கே அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போ சுனிலும் சந்தா இங்கே இல்லை, அவளை நான் ஊருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சுனில் போய் சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டுட்டு சந்தாவோட முறப்பையன், இங்கே பாரு, நீ கண்டிப்பாக சந்தாவை இந்த ஊரில் தான் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசும்போது இந்தமாரி நானும் என்கிட்ட சொன்னாங்க, இந்தமாரி சந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என் கூட சேர்ந்து வாழ அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு என் லைஃப்பில் அவள் கூட சேர்ந்து நான் வாழணும், சந்தா தான் என்னோட மனைவி, நான் ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரொம்ப கெத்தாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதை கேட்டுட்டு சுனிலும், இங்கே பாரு சந்தா இங்கே இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே சந்தாவோட முறை பையனும் இங்க சுனிலை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. அதுவும் அவங்களோட அடியாட்களை வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்படி இங்க சுனில் வீட்டில் பயங்கர கலவரம் நடந்துட்டு இருக்க அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இந்திக்காரங்களும் வந்து பாக்குறாங்க. பட் ஆனால் யாருமே சுனில் அடிக்கிறதுக்கு இந்த பக்கம் தடுக்க வர மாதிரி தெரியல. ஏன்னா சந்தாவோட முறை மாமன் பயங்கரமான ரவுடியா இருப்பார் போல இருக்கு. அவரும் வரும்போது கார்ல தான் வந்திருக்காரு. இங்க கையில கத்தி அருவா அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் ஒரு பக்கம் பயந்து போயிருக்காங்க. அப்போ சுனில் அடிக்கிற மாதிரி நல்லா அடிச்சு விசாரிச்சுட்டு, இங்க பாரு எனக்கு தேவை சந்தா தான், எனக்கு நீலாம் தேவை கிடையாது, சந்தா எங்கே இருக்கான்றதை தயவு செஞ்சு சொல்லிடு, அப்படி நீ சொல்லலை உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட கையை உடைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் சுனிலும் சந்தா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அட்ரஸோட கொடுத்துட்றாங்க. அதை வாங்கின சந்தாவோட மரமாமனும் அவங்களோட அடியாட்களை கூட்டிட்டு வேகமாக சந்தாவை அங்கேருந்து கூப்பிட்றதுக்காக கிளம்புறாங்க. சொல்லப்போனால் அவங்க வேற எங்கேயும் வரல, சேரனோட வீட்டை பார்த்து தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுனில் டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு பையனோட ஃபோனை வாங்கி இங்கே வேகமாக சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இங்கே பாருண்ணே, இந்த மாதிரி சந்தாவோட முறமாம அடியாட்களை கூட்டிட்டு அங்கே வந்துட்டு இருக்கானே, சந்தாவை அங்கேருந்து கூட்டிட்டு போகிறதா அவனோட பிளான், தயவு செஞ்சு சந்தாவை காப்பாற்றுங்க, அவன் கூட மட்டும் விட்டுறாதீங்க, அவன் லைஃபே வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா அவன் பயங்கரமான ரவுடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு சுனிலும் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் சேரன் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சந்தாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சந்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சேரனை பார்த்து, தயவு செஞ்சு என்னை மட்டும் என் முறமாம கூட அனுப்பி வச்சிடாதீங்க, நீங்கள் எப்படியாவது என்னை பாதுகாத்துருங்க, நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும்,
இதே ஊரில் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன அவனுக்கு நீங்கள் வாக்கப்பட விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட்டு இந்த பக்கம் சேரனை பார்த்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சேரனும் நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாற்றாம விட மாட்டேன், உனக்காக நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சந்தாக்கு காவலாக நின்றுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இப்போ சேரன் வீட்டில் பயங்கரமான ஆக்ஷன் சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.